வாசிப்போம். ஏசாயா 52ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களை வாசிப்போம். உடுத்திக்கொள், வருவதில்லை, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, விட்டு போதும் போதும். இதுல ஆண்டவர் சொல்றாரு, ஏசாயா சொல்லல, யார் சொல்றா? ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீ தூசியை உதறிவிட்டு எழுந்திரு அப்படிங்கிறாரு. ஏன் அப்படி ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னா, நமக்காக தேவனுக்கு எதுக்கூடிய எத்தனை நான் செய்தி சொல்லியிருக்கேன். நமக்காக தேவன் ஒரு பர்பஸ், உனக்கான ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, உனக்கான ஒரு நோக்கம் இருக்குது, உனக்கான ஒரு ஊழியம் இருக்குது. அப்ப இதுவரை ஏன் செய்யல, இதுவரை ஏன் வரலன்னா அது கர்த்தருடைய தப்பு இல்லை, உன்னுடைய தவறு. ஹல்லேலூயா. பைபிள்ல யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு ஒரு பெண்ணுக்காக எத்தனை வருஷம் வேலை செய்தான்? 14 வருஷம் வேலை செய்தானா. நீங்க வாசிங்க, ஓசியா 12:12 வாசிங்க. ஊழியம் செய்து போதும் போதும் போதும். அதில் சொல்றாரு, யாக்கோபு அல்லது இஸ்ரவேல் அவன் பெண்ணுக்காக வேலை செய்தான், பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான். அவன் சிறிய தேசத்தில் வாழ்ந்த நாட்கள்லாம் பெண்ணுக்காக தான். அந்த 14 வருஷம், எத்தனை வருஷம்? 14 வருஷம் அவன் ஊழியம் யாருக்கான. என்னன்னா, போன உடனே ராகேலை பார்த்தான். ராகேலை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போச்சு. உடனே எனக்கு அந்த பெண்ணை தாங்கங்கிறான். அவன் தாய்மாமன் தான் லாபான். அவன் கட்டி கொடுக்குறான். அந்த ராத்திரியில் முகத்தை விலக்கி பார்த்தா, ராகேலுக்கு இஸ்ரேல்லாம் திருமணங்கள் என்ன செய்யிட்டு இருப்பாங்கன்னா, பெண்ணை முகத்தை மூடி தான் திருமணத்தை முடிப்பாங்க. அப்போது ராத்திரி வேளையில் அவருடைய முகத்தறையை விலைக்கு பார்க்குறான். விலைக்கு பார்த்தா யார் இருக்கிறான்? லேயாள் இருக்கிறான், அவருடைய அக்கா, ராகேலுடைய அக்கா. இவன் எதிர்பார்த்ததோ ராகேல். அப்போது இந்த லேயாளுக்காக அவன் எவ்வளோ நாள் வேலை பார்த்தான். அவன் முதல்ல ராகேல் எனக்கு கட்டி கொடுங்கன்னு கேட்கும்போது தாய் மாமா சொல்கிறான், நீ என்ன செய்ய, நீ 7 வருஷம் அவளுக்காக வேலை பாரு அப்படிங்கிறான். உடனே இவன் 7 வருஷம் வேலை பார்க்குறான். ராகேலை மனசில் சுமந்து கொண்டே 7 வருஷம் வேலை பார்க்குறான். 7ஆம் வருஷம் முடிவில் அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. ராகேல் இல்லை, லேயாளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. அடுத்து சொல்கிறாரு, என்ன இப்படி பண்ணிட்டீங்க, ராகேல்லாம் நான் கேட்டேன்னு சொல்கிறாரு, நீ ராகேலுக்கா இன்னும் ஒரு 7 வருஷம் வேலை செய்ய என்று சொல்லி ராகேல் முதல்ல கொடுத்துட்றாரு. அந்த 7 வருஷம் முடிஞ்ச உடனே லேயாளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமே ராகேலை கொடுத்துட்றாரு. திரும்ப ராகேலுக்கா மறுபடியும் என்ன செய்கிறான், 7 வருஷம் வேலை செய்கிறான். மொத்தம் 14 வருஷம் அவனுடைய வாழ்க்கை முழுக்க பெண்ணுக்காகவே கழிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த இஸ்ரவேல், இந்த யாக்கோபு, இவனை குறித்த ஒரு பெரிய திட்டம் இருந்தது கர்த்தரிடத்துல. என்னது, இவன் பேர்ல தான் ஒரு தேசமே உருவாக போகுது. இன்றைக்கு இஸ்ரவேல் தேசம் இருக்குன்னா அது யார் பேர்ல உருவான தேசம்? இந்த யாக்கோபு பேர்ல உருவான தேசம். இன்னைக்கு இஸ்ரவேல் அப்படின்னு சொல்றோம். யாரை குறித்து சொல்றோம்? யாரோட பேரை வச்சு சொல்றோம்னா, யாக்கோபுக்கு மாற்றி வைக்கப்பட்ட பேர் தான், தேவனே வைத்த பேர் என்னது? இஸ்ரவேல். இவனுடைய பெயர்ல தான் அந்த தேசமே இருக்கிறது. இவனுடைய பிள்ளைகள் பேர்ல இவனை மகிமைப்படுத்தும்படியாக இவனுடைய பிள்ளைகள் பேர்ல பரலோகத்திலே 12 வாசல் இருந்துதான். என்னது? வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கிறோம், இஸ்ரவேலுடைய 12 குமாரருடைய நாமங்கள் பரலோகத்தில் உள்ள 12 வாசல்களில் எழுதப்பட்டிருந்தாதான். அப்படியாக இவன் இஸ்ரவேல் அல்லது யாக்கோபை குறித்து தேவன் மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருந்தார், தரிசனத்தை வைத்திருந்தார். ஆனால் இந்த யாக்கோபு அவன் என்ன செய்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் முழுக்க 14 வருஷத்தை அந்த பெண்ணுக்காகவே, ஒரு பெண்ணுக்காக, 2 பெண்ணுக்காக இல்லை, யாருக்காக? இன்னொரு பெண்ணு தலையில சுமத்தப்பட்டவள், ஒரு பெண்ணுக்காக, ராகேல் என்ற ஒரு பெண்ணுக்காகவே அவன் எத்தனை வருஷம் வேலை பார்த்தான்? 14 வருஷங்கள் வேலை பார்த்து கொண்டிருந்தான். எனவே அருமையானவர்களே, அவனுடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரும்பகுதி பெண்ணுக்காகவே போச்சு. அப்போ இன்றைக்கும் தேவன் பாருங்க, நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறாரு, ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரு. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நம்ம மேலே படிந்த தூசிகளினாலே, என்னது?
அவர் சொல்றார், தூசியை உதறி விட்டு எழுந்துரு அப்படிங்கிறார். நாம் அதை குறித்த கவனமே இல்லாமல் இருக்கிறோம். ஆண்டவர் போகும்போது வரும்போதெல்லாம் தட்டி தட்டி சொல்றாரு. எனக்குலாம் சின்ன வயசுல எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இவன் ஃபாதராக போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கர்த்தர் அப்போவே நமக்கு குறித்து என்ன செய்கிறாரு, ஒரு திட்டம் வச்சிருக்க, ஆண்டவருக்காகத்தான் அப்படின்னு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. ஆனால் இடைப்பட்ட காலங்கள் என்ன செஞ்சோம், அங்கே தெரிஞ்சோம், இங்கே அலைஞ்சோம், அதை செஞ்சோம், இதை செஞ்சோம், பாவத்தை செஞ்சோம், அக்கிரமத்தை செஞ்சோம், அநியாயத்தை செஞ்சோம், எல்லாம் செஞ்சோம். அப்போது கர்த்தர் என்ன செய்யிட்டு இருக்கிறாரு, இடையிடையில பேசிக்கொண்டே இருக்கிறாரு. நிறைய அனுபவங்கள் அப்போவே நிறைய ஆட்கள் என்ன செய்தாங்க, சிறு வயதிலிருந்தே என்னோட தொடர்பில் வந்து கொண்டே இருக்கிறாங்க. நான் கூட ஒரு சகோதரி எனக்கு முதல்ல இயேசுவை குறித்து கொஞ்சம் விளக்கமா, என்ன நான் கிறிஸ்தவன் தான், ஆனால் இயேசுவை குறித்து என்ன செய்யாது எனக்கு தெரியும். எங்கள் அம்மா எல்லாம் அவங்க நல்ல பக்தி உள்ளவங்க, ஆனால் அவங்களுக்கு இயேசுவை பற்றி ரொம்ப தெரியாது, மரியாதை பற்றி, மாதாவை பற்றி ரொம்ப தெரியும். இயேசுவை பற்றி ரொம்ப தெரியாது, அந்தோனியாரை பற்றி ரொம்ப தெரியும். அந்தோனியாரை தெரியுமா உங்களுக்கு? அந்தோனியாரை பற்றி ரொம்ப தெரியும் அவங்களுக்கு. மாதத்தில் எத்தனை செவ்வாய் ஞாபகம் இல்லை எனக்கு, கடைசி செவ்வாய் தோறும் அந்தோனியார் கோயிலுக்கு போயிடுவாங்க, புளியம்பட்டி அந்தோனியார் கோயிலுக்கு. நானும் அவ்வப்போ போவேன். போகிறப்பெல்லாம் எனக்கு ஒரு மொட்டையை போட்டு விடுவாங்க, சாதா மொட்டை, இன்னும் அந்தோனியார் மொட்டைன்னு சொல்லுவாங்க. இங்கே மத்தியில் மட்டும் முடி இருக்கும், அப்படி ஒரு மொட்டை. இப்பெல்லாம் விதவிதமாக மொட்டை போட்டிருக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என் ஸ்கூல்லேயே எனக்கு மொட்டைன்னே பேர் வச்சுட்டானோ, எல்லாரும் பொட்டை பேர். என்னென்னா எப்போ பார்த்தாலும் மொட்டையோடு இருப்பேன் நான். அதனால் இப்போ அவ்வளோ பக்தி எங்கள் அம்மாவுக்கு அந்தோனியார் மேலே, மாதா மேலே, வேளாங்கண்ணி கோயிலுக்கு, இன்னும் இங்கே இருக்கிற எல்லா கோயில்களுக்கும் அப்படி அலைஞ்சு திரிஞ்சு கும்பிட்டுட்டு வருவாங்க. ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே பிரச்சனை, போராட்டம், சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, பணக்குறைவு, சாப்பாடு கம்மி, எல்லாம் வீட்டில். அருமையானவர்களே, அப்போவே கர்த்தர் நம்மை குறித்த ஒரு திட்டம் வச்சிருந்தாரு. அப்போவே ஒரு சில ஆவிக்குரியர்லாம் வீட்டுக்கு ஜெபம் பண்ணுவாங்க. அதெல்லாம் வேடிக்கையாக பார்ப்போம் நாங்கள். அல்லேலூயா குரூப் அப்படிமோ, நாங்கள் அல்லேலூயா குரூப் அப்படிமோ. நம்ம இந்த டவுனில் ஆல்வின் பாஸ்டர் அவங்க அம்மாலாம் வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு அவங்களெல்லாம் பார்த்தா எங்களுக்கு சிரிப்பாக இருக்கும். ஏன்னா வெள்ளை சேலை உடுத்திட்டு தான் வருவாங்க. வெள்ளை சேலை இது கூட சரியாக ஆகல, ஆனால் கலர் ட்ரெஸ்ஸாக இருக்காது, ரொம்ப ஒயிட்டாக தான் அவங்க போட்டு வருவாங்க. ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க ஜெபிக்கிறதெல்லாம் பார்த்தா நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், கேலியாக இருக்கும், கிண்டலாக இருக்கும். அவங்க ஜெபிக்கிற, ஏன்னா நம்ம ஜெபிக்கிற மாதிரி அவங்க ஜெபிக்க. ஆர்சிக்காரங்க இப்போ கொஞ்சம் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பெல்லாம் அப்படி பழக்கம்லாம் கிடையாது. இப்போ நிறையா ஆவிக்குரியவர்லாம் ஆவிக்குரிய சபைக்கு போயிட்டு திரும்ப ஆர்சி சபைக்கு திரும்பினவங்க நிறைய பேர் இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, அங்கே ஜெபம் பண்ண மக்களை எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் பேர் இப்போ ஜெபம் பண்ணுறாங்க, நம்மளை மாதிரியே ஜெபம் பண்ணுறாங்க, நம்மளை விட நல்லாவே ஜெபம் பண்ணுறாங்க. அப்படிலாம் ஆட்கள் இருக்கிறாங்க இந்த நாட்களில். அப்போ அந்த நாட்களில் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணுற பார்த்தா நமக்கு கேலியாக இருக்கும், கிண்டலாக இருக்கும். இப்படி ஜெபம் பண்ணுறாங்க, அல்லேலூயாங்கிறாங்க, ஸ்தோத்திரங்கிறாங்க, அதுங்கிறாங்க, இதுறாங்க, இதெல்லாம் கேள்வியே படாத ஒரு காரியமாக இருக்குது. ஆட்சி சபையில் அதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. அல்லேலூயா சொன்னாலே அது கெட்ட வார்த்தை மாதிரி அந்த நாட்களில். இப்போ நிறையா அல்லேலூயா சொல்கிறாங்க ஆர்சி சபைகளில். அப்படியாக இப்போ அந்த நாட்கள்லையும் பாருங்க, நமக்கு ஒரு அழைப்பு வந்து கொண்டே இருந்தால். எங்கள் அம்மா இருந்தவரை அவங்க கடைசி நாட்களில் அங்கே தென்பத்தில் இருக்கிற மிஸ்பா அப்படிங்கிற சபைக்கு போயிட்டு தான் இருந்தாங்க. ரெகுலராக போனாங்களா? அவன் போயிட்டானா? ரெகுலராக போனாங்களா என்னன்னு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஆனால் வெள்ளை சேலையை உடுத்திட்டு அவங்க அந்த சபைக்கு போயிட்டு வருவாங்க கடைசி நாட்களில். ஆனால் நமக்கு அந்த நாட்களில் கர்த்தர் ஏதாவது ஒரு காரியத்தை வச்சு நம்மகிட்ட அழைப்பு கொடுத்துட்டே தான் இருந்திருக்கிறாரு. நமக்கு அதெல்லாம் தெரியவில்லை. ஒரு நேரம் வந்தது, கர்த்தர் தெரிந்து கொள்ளத அந்த நேரத்தில் வந்தோம். அப்போ கர்த்தர் இன்றைக்கும் அநேகராகிய உங்களோடு கூட ஆண்டவர் அநேக காரியங்களை பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். சபையில் பேசுகிறாரு. பேசும்போது இருதயத்தில் படுகிறது, இது எனக்காகவே பேசுகிற மாதிரி இருக்குது அப்படி சொல்லி. ஆனால் என்ன செய்கிறோம், அதை உதறி விட்டு போயிடுறோம். அப்போ கர்த்தர் உங்களுக்கு, அவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன், உங்கள் எல்லாருக்காகவும் தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு, ஒரு ஊழியத்தை வச்சிருக்கிறாரு, அநேக நன்மைகளை வச்சிருக்கிறாரு. உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்களுக்கு, உங்கள் குடும்பத்தை குறித்த ஒரு நோக்கம் உண்டு. எல்லாம் தேவ சமூகத்தில் உண்மையாக நான் சொல்கிறேன், உங்களை குறித்த நோக்கம் நிச்சயமாகவே ஆண்டவருடைய சமூகத்தில். ஆனால் நாம் அதை குறித்த கவலை இல்லாமல் போய்கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. அதை குறித்த கவலை நமக்கு இல்லை. ஆண்டவர் என்னெல்லாம் சொல்ற, அந்த 52ஆம் அதிகாரத்தில் முதலேருந்து வாசிக்குமா திரும்ப? பாருங்க, வல்லமை தரித்துக்கொள்.
அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். போதும். அவர் சொன்னாரு, உன்னுடைய வல்லமை தரிச்சுக்கோ, உனக்கான வல்லமை இருக்குது. உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். நிறைய அலங்கார வஸ்திரம் நமக்காக. யோசேப்பு என்ற ஒரு மனுஷனுக்கு அவனுடைய தகப்பனாகிய யாக்கோபு பலவர்ண அங்கேயே கொடுத்தானாம். அல்லேலூயா. ஏன்னா அவன் யாக்கோபுக்கு யோசேப்பு மிகவும் பிரியமான பிள்ளை. அல்லேலூயா. எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க. ஆனா யோசேப்பு அவன் இறந்து போயிட்டான்னு கேள்விப்பட்டவனே தகப்பன் சொல்றான், இனி என் ஆத்துமா நரைமயிரோட பாதாளத்துல தான் இறங்கணும் அப்படிங்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு வயதாகிற வரை எனக்கு இனி நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. ஏன்னா என் யோசேப்பு போய்விட்டான். அல்லேலூயா. அப்ப யோசேப்பு மேல அவ்வளவு ஒரு பாசம், அன்பு வைத்திருந்தான். எனவே அவனுக்கு ஒரு அலங்கார வஸ்திரத்தை கொடுத்த. பலவர் யாருக்கும் கொடுக்காது. அவன் தகப்பன். நீங்க 17ஆம் அதிகாரம் 37ஆம் அதிகாரத்துல 2-3 வசனம் அதை வாசிங்க. சொல்லி வருவான். பலவர்ணமான அங்கேயே சேவித்தானா. அப்போ யோசேப் என்பவன் சகோதரருக்குள்ளே அல்லது யாக்கோபுடைய புத்திரருக்குள்ளே அவன் விசேஷமானவன். யாக்கோபுக்கு அவன் விசேஷமானவன். அதனாலதான் எல்லா பிள்ளைகளும் 13 பிள்ளைங்க மொத்தம் இருக்கு. எத்தனை பிள்ளைங்க? 12 ஆம்பளை பிள்ளைங்க, ஒரு பொண்ணு. எல்லாரையும் கொடுக்காத ஒரு ஆசீர்வாதத்தை இந்த யோசேப்பு கொடுத்தான். என்னது? பலவர்ணமான அங்கியை கொடுத்தானோ யாக்கோபு. அதே போல பிரியமானவர்களே, நீங்க தேவனுக்கு விசேஷம். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் சொல்றேன். ஒருவேளை நீங்க நல்லா ஜெபிக்கிறவங்களா, கர்த்தர் சமூகத்தில் அடிக்கடி சேர்றவங்க இருக்கலாம், இல்ல சேராதவங்களா இருக்கலாம். உங்க ஒவ்வொருவருக்கும் நான் சொல்றேன், கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் விசேஷமாக தெரிந்து கொண்டபடினால்தான் இந்த சபையில கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சும்மா இல்ல, நீங்க ஏதோ சும்மா யாரோ கட்டாயப்படுத்தினால வரல, யாரோ உங்களை பலவந்தப்படுத்தி ஆசை காட்டி கொண்டு வந்தபடினால நீங்க வரல. தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, தலையில கை வச்சு சொல்லுங்க எல்லாரும், தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், என்னை அழைத்திருக்கிறார். எனவே நான் இங்க வந்திருக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் விசேஷித்த அழைப்பினாலே அழைத்துதான் இங்க கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார். உங்களுக்கென்று ஒரு நோக்கம் உண்டு. உங்களுக்கென்று தேவனிடத்துல உங்க நோக்கத்தை சொல்ல, நாம நம்முடைய நோக்கத்திலே இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை யோசித்து பார்ப்பேன் என்றால், அது நாம் நம்மை குறித்து வைத்திருக்கும் நோக்கத்தை விட அது உயர்ந்த நோக்கமா இருக்கிறது. அல்லேலூயா. சொல்ற, பூமியை பார்க்கலும் வானம் எவ்வளவு உயர்ந்ததா இருக்கிறதோ அதை போல உங்களை குறித்த என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய யோசனைகள், என்னுடைய திட்டங்கள் எல்லாம் மிக உயர்ந்ததா இருக்குது. பூமியை பார்க்கலும் வானம் எவ்வளவு உயர்ந்ததோ அதை போல எத்தனை வசனம் சொல்லுங்க? ஏசாயா 55:9. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. அப்படியே பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயரமோ, எவ்வளவு உயரம்? பூமியை பார்க்கலாம் ரொம்ப உயரம். வானங்கள் எவ்வளவு உயரமோ அப்படியே உங்கள் வழியை பார்க்க. இன்றைக்கு நம்முடைய வழியவே நாம நோக்கி கொண்டிருக்கிறோம், நம்முடைய பாதையவே நாம நோக்கி கொண்டிருக்கிறோம். நாளைக்கு இதை செய்யணுமே, நாளைக்கு அதை செய்யணுமே, எனக்காக, பிள்ளைக்காக, குடும்பத்துக்காக, அதுக்காக, இதுக்காக. யோசிச்சு பார்த்துருங்க, கர்த்தருடைய வழி என்ன? அல்லேலூயா. எனக்கான கர்த்தருடைய வழி என்ன? வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. உங்களுக்காக தேவனுடைய வழிகள், உங்களுக்கான வழிகள் உயர்ந்திருக்கிறதுங்க. அல்லேலூயா. உங்களுக்கான பாதைகள், உங்களுக்கான நினைவுகள் தேவனுடைய
அவர் உங்களை நினைச்சிட்டு இருக்கிற நினைவு இருக்குல்ல, நாம நினைப்போம் நாம் அப்படி ஆயிடுவோம், நாம் இப்படி ஆயிடுவோம் என்று யோசிப்போம். நல்லா ஒரு காலத்தில் வந்து ஸ்தோத்திரம், எப்படியாவது +2 முடிச்சாச்சு, இனி வேலை எது ஈஸியாக கிடைக்கும், கவர்மெண்ட் வேலை அப்படின்னு பார்த்தா, எனக்கு தெரிஞ்ச அந்த நேரத்தில் ஒரு கண்டக்டர், கேடிசி கண்டக்டராக என்ன செய்யலாம், போயிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்காக நிறைய முயற்சி எடுத்தேன். நான் அந்த ஃபஸ்ட் எய்டு அந்த இதுக்காக படிப்பாங்க, அது என்ன ஆம்புலன்ஸ் அசோசியேஷன் இருக்குது, அதில் போய் படித்தேன், நிறைய காரியங்கள் செய்யேன். ஆனால் அதெல்லாம் வாய்க்கலை. உண்மையாகவே இன்றைக்கு நான் கண்டக்டராக போயிருந்தேன்னா எவ்வளவு ஆசீர்வாதமாக இருப்பேனோ, அதை விட அதுக்காண்டி கண்டக்டர்லாம் கம்மியாக சொல்ல, பிறகு தப்பாக நினச்சக்கூடாது, கண்டக்டர் கம்மியாக சொல்லலைண்ணா. ஆனாலும் அதை பார்க்கல ஒரு நல்ல ஒரு, ஏன்னா ஊழியக்காரனா அது ஒரு மதிப்பு தானே, உண்டா இல்லையா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ அதை பார்க்கல தேவன் ஒரு நல்ல உயரத்தில் தான் வச்சிருக்கிறார். இன்னைக்கு அநேக இடத்துல போய் சென்றால் அங்கே ஒரு மரியாதை கொடுக்கத்தக்க அளவில் தான் இன்றைக்கு நம்மை வைத்திருக்கிறார். நான் எதுக்காக சொல்றேன்னா, என்னுடைய வழி, என்னுடைய நினைவு அப்படி இருந்தது. ஆனால் தேவனுடைய நினைவு எப்படி இருப்பாருங்க, இப்படி ஒரு சபையை கட்டி இந்த இடத்துல இருந்து அநேக ஜனங்கள் நம்மை தேடி வரணும். அல்லேலூயா. நம்மை தேடி வந்து அவங்களுக்கு டீச் பண்ணணும். அவங்க நம்ம வழியில் எல்லாத்துலையும் நடக்காட்டாலும் 1-2 நடக்கும், அப்படி தானே இருக்கும். நம்ம சொல்கிற எல்லாத்தையுமே கேட்டு நடக்கிறீங்க, கொஞ்சமாவது நடக்க, நம்ம பேச்சை கேட்கவும் நம்ம வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நமக்காக ஓடவும் ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறார்ல. அப்போ தேவன் பாருங்க, மாத்திரமில்லை இங்கே மாத்திரமில்லை, ஊழியக்காரர்கள் பாருங்க, நிறைய ஊழியக்காரங்க நம்ம சொன்னால் சரின்னு கேட்டு செய்வதற்கு இன்றைக்கு அநேக ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு நினைச்சா நம்ம இந்த சபை, இந்த இடம் முழுக்க நிறைய ஊழியக்காரங்களை, பாஸ்டர்ஸை, அது பெரிய பாஸ்டரோ சின்ன பாஸ்டரோ எல்லாரையும் மேலேருந்து கீழே வர கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிற அளவுக்கு நமக்கு ஆண்டவர் ஒரு மரியாதை கொடுத்துருக்கிறார் இந்த மாவட்ட அளவில். அல்லேலூயா. மாவட்ட அளவில் அப்படி ஒரு அதிகாரத்தை, ஒரு மேன்மையை கொடுத்துருக்கிறார். அப்போ நான் ஒருவேளை நான் நினைச்சது அப்படி பாருங்க, ஒரு கிளர்க்காக போயிடலாம், ஒரு கண்டக்டராக போயிடலாம், ஒரு அப்படி போயிடலாம், ஒரு இப்படி போயிடலாம் யோசித்தேன். ஆனால் தேவன் அதெல்லாம் கிடைக்கல. ஒருவேளை அந்த நேரத்தில் அது எனக்கு பெரிய ஏமாற்றம் தான். ஏன்னா நம்ம பெரிய முயற்சி எடுக்க முடியாதுன்னு வைங்களேன், எடுக்க மாட்டோம். அந்த அளவுக்கு பெரிய முயற்சியாளன்லாம் கிடையாது, நான் விடாமுயற்சிலாம் கிடையாது. நம்ம இடத்துல சில பேர் விடாமுயற்சியா பிடித்தே தீர்வேன்னு பிடிச்சிடுறாங்க, நமக்கு அந்த அளவுக்கு விடாமுயற்சியும் கிடையாது. ஆனால் தேவனா பாருங்க, அவருடைய கிருபையினால நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கிருபை இது உண்மையாவே. ஊழியக்காரனா வந்து நிற்பது, தேவனுடைய சமூகத்தை காத்திருப்பது, அது வந்து ஆண்டவருடைய கிருபை தான். நமக்கு அப்படிப்பட்ட பொறுமையோ அப்படிப்பட்ட ஒரு விடாமுயற்சியோ எதுவுமே கிடையாது. தேவனுடைய கிருபை. தேவன் என்னை ஆட்கொண்டார். கை வைத்து ஆமென் சொல்லுவோமே. பவுல் சொல்றார்ல, நான் சேவிக்கிறவரும் என்னை ஆட்கொண்டவருமாகிய கர்த்தர் என்னோடு கூட பேசினார் என்று சொல்லி ஒரு இடத்துல அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் சொல்லுகிறார். அதே போல நான் சேவிக்கிறவர், என்னை ஆட்கொண்ட அந்த தேவன் என்னை இப்படியான ஒரு பொசிஷன்ல கொண்டு வந்து வைத்திருக்கிறார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி அவருடைய கிருபையினால. என்னுடைய வழியின்படி நான் போயிருந்தேன்னா இன்னைக்கு நான் வீணா போயிருப்பேன். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேல பாவத்திலிருந்து தூக்கி எடுத்தாருங்க. ஒரு மனுஷன் பாவத்தில் இருந்தான்னா அவன் எந்த விதமான ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த ஆசீர்வாதம் அவன் இடத்துல நிலைத்திருக்க முடியாது. அல்லேலூயா. அது முதல்ல என்னை பாவத்திலிருந்து கர்த்தர் தூக்கி எடுத்தார். அது மிகப்பெரிய தேவனுடைய கிருபை. சங்கீதக்காரர் சொல்றாருல, சங்கீதம் 40 ஒளியான சேற்றில் வாசிங்க. சங்கீதம் 40 1 2 3 வாசிங்க. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னமாய் சாய்ந்து என்னுடைய கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து, பயங்கரமான குழி, உளையான சேறு, அதிலிருந்து தூக்கி எடுத்தாரு. தூக்கி எடுத்தது மாத்திரமல்ல, என் கால்களை கண்மலை மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை என் வாயிலை கொடுத்தார். கைத்தட்டி அவரை துதிக்கலாம். அநேகர் அதை கண்டு, உண்மையா யார் வாழ்க்கையில் இது நடந்துச்சு இல்லையோ, என்னுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்த ஒரு உண்மை. பயங்கரமான குழி, உளையான சேறு, அதிலிருந்து கர்த்தர் என்ன செய்தாரு? தூக்கி எடுத்து இன்றைக்கு கண்மலையின் மேல் உயர்த்தி வைத்திருக்கிறாரு. அவரை துதிக்கிற புது பாடலை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. அநேகர் அதை கண்டு
கர்த்தரை நம்பும்படியான ஒரு சூழ்நிலைகள் உண்டாக்கி கொண்டே இருக்கிறார். கை தட்டி அவரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா. எனவே பிரியமானவர்களே, கர்த்தர் பாருங்க நம்மை குறித்த ஒரு நோக்கம் வைத்திருக்கிறாரு. அது நாம் நம்மை குறித்து வைத்திருக்கிற உயர்ந்த நினைவு ஒன்று நினைப்போம்ல, உயர்ந்த நினைவு. நான் எப்படியா அப்படி ஆயிரணும், அதை பார்க்க பெருசுங்க. உங்களை குறித்து, உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க மாத்திரம் தேவனை நம்புகிறவர்களா இருந்தா உங்களுக்கு தானா வரும், அந்த காரியங்கள் தானா நடக்கும், உங்க வாழ்க்கையில் நடக்கும். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை விடாப்பிடியா அவரை பிடிங்க. யாக்கோபு பாருங்க, அவன் தன்னுடைய வாழ்க்கையில அவன் நினைத்த ஆசீர்வாதம் வரலன்னு தேவனை விடாப்பிடியா பிடிச்சான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒளி யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் அன்னாளை போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். அன்னாளை போல என் துக்கம் சந்தோஷமா மாறுமர ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமா மாறுமர ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நாம் யாக்கோபை போல நான் போராடுவேன். ஹல்லேலூயா. யாக்கோபு கர்த்தர் அவனை தள்ளினானோ அவன் தேவனை விடலங்க. இன்னைக்கு நம்முடைய ஆண்டவன் நம்மை தள்ளுகிற தேவன் அல்ல. ஆனால் அந்த நாட்கள்ல பைபிள் சொல்லுகிறது, அவர் என்னை விடு நான் போகட்டும் அப்படிங்கிறாரு. ஆசீர்வாதத்தை கொடுக்காம அவன் சொன்னான், நீர் என்னை ஆசீர்வதியும். தேவனிடத்துல திரளான மீட்பு உண்டு, அவரிடத்துல திரளான இரக்கங்கள் உண்டு. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், மனதுருக்கத்தில் மகத்துவம் உள்ளவர். நம்முடைய சங்கீதக்காரர் சங்கீதத்தில் சொல்றாரு, என்னுடைய அக்கிரமங்களை நீர் கவனித்திருப்பீரானால் நான் நிலை நிற்க முடியாத ஆண்டவரே சொல்லிட்டு சொல்றாரு, உம்மிடத்துல திரளான மீட்பு உண்டு. ஹல்லேலூயா. எனவே கண்பானவர்களே, எந்த சமயத்தில் நான் சொல்றேன், நீ நல்லா இருந்தாலும் சரி, நீ பாவத்தினால வீணாய் போனாலும் சரி, கர்த்தரை மாத்திரம் விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை மாத்திரம் விட்டுறாதீங்க. யாக்கோபை போல பிடித்துக் கொள்ளுங்க. எந்த நிலைமையில இருந்தாலும், ஜெபிக்க முடியாத நிலைமையில இருந்தாலும் சரி, படுத்துக்கிட்டு சில வேளையில் அப்படிதான் நமக்கு ஜெபிக்கவே முழங்கால் போட மனசு வராது. எனக்கு அப்படி நிறைய சமயம் இருந்திருக்கு. ஆனால் நான் என்ன செய்வேன் தெரியுமா, படுத்துக்கொண்டே தேவனையே சிந்தித்துக் கொண்டே இருப்பேன், ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்பேன். அன்னி முழங்கால் போட்டு ஆண்டவருக்காக தனியா நேரம் ஒதுக்கி ஜெபம் பண்ணுங்கிற எண்ணம் வராது. சில சமயங்கள்ல பைபிள்ல ஒரு வசனம் சொல்லுங்க, யாக்கோபே நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய் அப்படிங்கிறாரு. என்னது? 43 அதிகாரமா ஏசாயா புஸ்தகத்துல நீங்க 43 நினைக்கிறேன்னா, ஸ்தோத்திரம் வாசிங்களா? தான் 43 அதிகாரத்துல 22 வசனத்திலிருந்து வாசிங்க. ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, என்னை குறித்து மனம் சலித்து போனாய். என்னது மனம்? ஜெபிக்க மனசு இல்லை. ஏன்னா துக்கங்கள் பாரங்கள் எல்லாம்.
கூப்பிடவே மனசில்லை. சிறகு ஒடிந்த நிலையில் பறவை பறக்குமோ? சிறகு ஒடிந்த நிலையில் பறவை பறக்குமோ? வீசும் புயலிலே படகும் தப்புமோ? வீசும் புயலிலே படகும் தப்புமோ? படகும் தப்புமோ? என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும்? யார் என்னை தேற்றக்கூடும்? அடுத்தது மங்கி எரியும் விளக்கு பெரும் காற்றில் நிலைக்குமோ? மங்கி எரியும் விளக்கு பெரும் காற்றில் நிலைக்குமோ? உடைந்த உள்ளமும் ஒன்று சேருமோ? உடைந்த உள்ளமும் ஒன்று சேருமோ? ஒன்று சேருமோ? என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும்? யார் என்னை தேற்றக்கூடும்? அங்கே தெரியும் வெளிச்சம், அது கலங்கரை தீபமோ? அங்கே தெரியும் வெளிச்சம், அது கலங்கரை தீபமோ? இயேசு ராஜனின் முகத்தின் வெளிச்சமே, இயேசு ராஜனின் முகத்தின் வெளிச்சமே, முகத்தின் வெளிச்சமே. என் இதயம் இயேசுவுக்கு புரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும். என் தனிமையில், என் சோதனில் இயேசு தேற்றுவார், இயேசு தேற்றுவார். அல்லேலூயா. தேற்றுகிற இயேசு அவர் அருகிலே இருப்பார். உங்களுக்கு ஜெபிக்க மனம் இல்லாம இருக்கலாம், உங்களுக்கு தேவனுடைய சமூகத்தில் நேரம் செலவிட மனம் இல்லாம இருக்கலாங்க. ஆனா நீங்க படுக்கும் போதும் தூங்கும் போதும், சங்கீதக்காரன் சொல்றாருல, படுக்கையில என் கண்ணீரால் என் படுக்கை நான் என்ன செய்தேன்? நினைத்தேன் அப்படிங்கிறார். அதே போல என்னுடைய வாழ்க்கை இருக்கலாங்க. என்னுடைய வாழ்க்கையில் இனி எப்பொழுது விடிவு, இனி எப்பொழுது என்னுடைய வாழ்க்கை புதிய சகாப்தத்துக்குள்ள, புதிய வெளிச்சத்துக்குள்ள போகும் என்று சொல்லி யோசனையோடு கூட நீங்க ஜெபிக்க கூட மனம் இல்லாம இருக்கலாம். ஆனால் தேவன் பாருங்க, உங்கள் இருதயத்தின் அங்கலாய்ப்பையும் அவர் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. கை வைத்து சொல்லுவோம் ஹல்லேலூயா. அங்கலாய்ப்பு நிரந்தரமாக்கிறாங்க, துதிக்க ஆரம்பிங்க. ஏன்னா ரொம்ப அங்கலாய்க்க கூடாது தேவ சமூகத்தில். பாருங்க, ஆகார் ஆகாரை பார்த்து கர்த்தருடைய தூதனானவர் சொல்றாரு, நீ அங்கலாய்த்தபடினால் உன் பிள்ளைக்கு இஸ்மவேல் என்ற பெயரிடு. இஸ்மவேல் என்ன அர்த்தம் தெரியுமா? அங்கலாய்ப்புன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. என்னது? அங்கலாய்ப்பு ஆசீர்வாதமா மாற முடியாது. ஒரு குறிப்பிட்ட நேரம் புலம்பலாம்,
அங்கலாய்க்கலாம். ஆனா வாழ்க்கை முழுக்க, சில பேருடைய வாழ்க்கை முழுக்க அவங்கள கொஞ்சம் டீப்பா பேச்சு பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் அங்கலாய்ப்பு தான் வரும், புலம்பல் தான் வரும். முதல்ல உற்சாகமா பேசுற மாதிரி பேசுவாங்க, கொஞ்சம் சில பேரை சொல்றேன், நான் எல்லாரையும் சொல்லல, அங்கலாய்ப்பாங்க. அங்கலாய்ப்பு என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட முறுமுறுப்பு. அது கம்ப்ளைனிங். என்னது அது? கம்ப்ளைண்ட் பண்றது. ஆமா, இப்படி ஆகலையே, அப்படி ஆகலை, இப்படி நடந்தா நல்லா இருந்திருக்கும், அது ஆகலையே, எப்படி ஆகலை? தேவன் கொடுத்தவைகளை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு துதிங்க, அவருக்கு ஆராதனை செலுத்துங்க. அல்லேலூயா. உங்கள் ஆராதனைகள் தான் உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை மலர செய்யும். உங்கள் அங்கலாய்ப்புகள் உங்க வாழ்க்கையில் போராட்டங்களை கொண்டு வரும். இஸ்மவேல் இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறான். தெரியுமா உங்களுக்கு? இஸ்மவேல் என்ன செய்கிறான்? அப்படிதானே இல்லையா? இஸ்மவேல் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இஸ்மவேல் இன்றைக்கு என்ன செய்கிறாமே? போராடி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. ஆனா ஈசாக்கு அப்படி இல்லை. ஈசாக்குன்னா நான் இஸ்ரவேல் மக்களை சொல்லல, நீங்களும் நான் தான் ஈசாக்கு. ஈசாக்கு அவன் எப்படிப்பட்ட பிள்ளை? வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. ஹல்லேலூயா. எனவே பிரியமானவர்களே, இந்த சபையில உட்கார்ந்து இருக்கிற நீங்க வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. நீங்க அங்கலாய்ப்புக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் ஆசீர்வாதத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென். நீங்கள் புன்னகைக்காக. ஈசாக்கை குறித்து பைபிள் சொல்லுது. அவன் பேர் என்ன பேரு? அவன் பேரு ஈசாக்குன்னா என்ன அர்த்தம்? புன்னகைன்னு அர்த்தம், ஸ்மைலிங். ஹல்லேலூயா. ஈசாக்குடைய வாழ்க்கை பூரா சமாதானம் தான். யாக்கோபாது போராடினான், ஆனா ஈசாக்கு சமாதானம் தான். ரெண்டே பிள்ளைகளை தான் பெற்றான். ஒரு பிள்ளை இஸ்மவேலா இருந்தாலும் இன்னொரு பிள்ளை ஈசாக்குக்கு ஆமா ரெண்டு பிள்ளைங்க, ஏசாவும் இஸ்ரவேல். ஏசா ஒரு பக்கம் போனாலும் இஸ்ரவேல் ஆசீர்வாதத்தின் மகனாக அவன் காணப்பட்டான். எனவே அருமையான ஒரு ஈசாக்கை போல நாமளும் வாக்குத்தத்த பிள்ளைகளா இருக்கிறோம். சொல்லுங்க எல்லாரும், நான் வாக்குத்தத்த பிள்ளையா இருக்கிறேன். எனவே நான் சொல்றேன், நீங்க வாக்குத்தத்த பிள்ளை, நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை. எனவே உங்களுக்கான நோக்கம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்க. தினந்தோறும் ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர்ட்ட, ஆண்டவர் எனக்கான நோக்கம் என்ன? அல்லேலூயா. அந்த நோக்கத்தை எழுந்து புரிந்து நீங்க நினைச்ச கர்த்தருக்காய் எழுந்து புறப்பட்டு செல்லுங்க. அல்லேலூயா. சொல்றாரு, தூசியை உதறி விட்டு வாசிங்க, திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. 52ஆம் அதிகாரத்தில் ஏசாயால 2ஆம் வசனம். எழும்பு எழும்பு சீயோனே, 2ஆம் வசனம். தூசியை உதறி விட்டு எழுந்து. இன்றைக்கு வசனமே அதான். தூசி என்ன செய், நீ உன் மேல தூசியா கிடக்குது, அதை உதறி விட்டு நீ எழுந்திருந்து போ, தேவனுக்காக என்ன செய். ஆமாங்க, எல்லாருக்குமே சரி, நீங்க குடும்பமா இருந்தாலும் சரி, தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஊழியம் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, நீங்க தேவனுக்காக செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு. கையை வைத்து சொல்லுங்க, நான் தேவனுக்காக செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு. அப்ப குடும்பம் நடத்துறவங்க என்ன தேவனுக்காக செய்ய வேண்டிய காரியம்? குடும்பம் நடத்துறவங்க நீங்க இருக்கிற இடத்துல உங்க மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். அல்லேலூயா. எழுந்து செல்லு, அதுக்காக எழுந்து நெல்லு, அதுக்காக. தொழில் செய்கிறவங்க நீங்க தொழில் செய்கிற இடத்துல உங்க மூலமா கர்த்தருடைய நாமம் என்ன செய்யணும்? மகிமைப்படணும். அதற்காக நீங்க எழுந்து நெல்லுங்க. அது மாத்திரமல்ல, எல்லாருக்கும் பொதுவான ஒரு காரியம் இருக்குதுங்க. என்ன தெரியுமா? தேவனுடைய நாமத்தை சொல்லணும். நீங்க ஏசாயா புஸ்தகத்திலேயே இன்னொரு அதிகாரத்தில் எடுத்து வாட்சி பார்த்தீங்கன்னா, 52ஆம் அதிகாரத்தில் நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா, 40ஆம் அதிகாரம், 40ஆம் அதிகாரத்தை வாட்சி பார்த்தீங்கன்னா, வாசிங்க 42 வாசிங்க. அவர் சொல்றாரு பார்த்தீங்களா, அந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் உளையான சேற்றில் கிடந்தேன், படுகுழியில கிடந்தேன், என்னை தூக்கி எடுத்தார், என்னை கண்மலையில் மேல் நிறுத்தினார். நிறுத்தி என்ன செய்கிறார் அவர்? வாசிங்க. எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும் தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தர் கையில். எப்படி ஒரு மனுஷன், சங்கீதக்காரர் சொன்னது போல, தேவன் அவனை கண்டுபிடித்து உளையான சேற்றிலிருந்து படுகுழிந்து தூக்கி எடுத்து நிறுத்தினாரு, கண்மலையின் மேல் நிறுத்தினாரு. நிறுத்தினப்புறம் அவன் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நீ 40ஆம் அதிகாரம் ஏசாயா 40 சொன்னது போல,
எருசலேமுடன் பட்சமா பேசு. இது எல்லாரும் கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்புங்க. என்ன அழைப்பு தெரியுமா? உனக்கான போற இயேசு முடித்து விட்டார். நம்ம பக்கத்தில் இருக்க குடும்பங்கள் எப்படி இருக்காங்க? சந்தோஷம் இல்லாம இருக்கிறாங்க, சமாதானம் இல்லாம இருக்கிறாங்க, சண்டை சச்சரவு குடும்பத்துக்குள்ள, பிள்ளைகள் மத்தியில, பிள்ளைகளுக்கும் தாய் தகப்பனுக்கும், தாய்க்கும் தகப்பனுக்கும். ஹல்லேலூயா. எத்தனை குடும்பங்கள்ல பார்க்கிறோம், குடும்பங்கள் என்ன இல்லை, சந்தோஷம் இல்லை, மாமியார் மருமகளுக்குள்ள சண்டை. இந்த சமாதானத்தை நற்காரியமாக நான் அறிவித்தேன் என்றால், அல்லது சமாதானத்துக்காக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்தார் என்பது. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது 42 எருசலேமுடன் என்ன செய்ய, நீ அதன் போர் முடிந்தது சொல்லு. பக்கத்தில் இருக்க எருசலேம், அவங்களே எருசலேம் தான். ஒரு காலத்தில் அவங்களே எருசலேமா மாற வாய்ப்பு இருக்கிறது. தேவன் அவர்களையும் ஏக்கத்தோடு தான் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த தொழுவத்தில் அல்லாத வேறு ஆடுகள் எனக்கு உண்டு, அவைகளையும் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறாரு. அப்ப அவைகள் கொண்டு வரப்பட்ட அவங்களே யார் தான்? எருசலேம் தான். நீங்களும் நான் இன்னைக்கு எருசலேம் ஆயிட்டோம். ஆனா அவங்க வருங்காலத்தில் உள்ள எருசலேம். அவங்க நீங்க போயிட்டீங்கன்னா அவங்களிடத்துல அவங்க எருசலேமா மாறிடுவாங்க. அவர் சொல்றாரு, பட்சமா பேசு, அன்பா பேசு. பக்கத்தில் இருக்கவங்க இடத்துல எப்படி பேசு? ஒரு சிடுமுடி ஜனத்தை பக்கத்துல காட்டாத. உன் இயற்கை குணம் இருக்கலாம், பொறாமை, அதை காட்டாத. உன் இயற்கை குணம் இருக்கலாம், பெருமை, இதெல்லாம் நமக்கு இயற்கை குணம், அப்படிதானே? இயற்கை குணம் என்னது? அது தேவனுக்கு ஒவ்வாத குணங்கள் நம்முடைய இயற்கை குணம். ஆனால் இப்பொழுதோ கர்த்தர் என்ன செய்கிறார்? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மை இழுத்து கொண்டார் தம் பக்கமாய், தம்முடைய அன்பினாலே. அல்லேலூயா. இப்போ நாம அன்பின் ஆவியினால் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். சொல்லுங்க எல்லாரும். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களோ அவங்களுக்குள்ளெல்லாம் என்ன ஆவி வந்துட்டு? அன்பின் ஆவி வந்துட்டு. இப்ப என்ன செய்யணும்? இந்த அன்பினால போய் பக்கத்தில் இருக்கவங்களை நேசிச்சு, ஏப்பா உனக்காக இயேசு என்ன செய்தாரு? சிலுவையில மரித்து உனக்கும் பிசாசுக்குமான போராட்டத்தில் கர்த்தர் உனக்கு ஜெயத்தை சம்பாதிச்சு வந்துட்டாரு. அதான போரு. சிலுவையில் நடந்த போருன்னா, சிலுவையில் அன்று போரிலே இயேசு நீரே, சிலுவையில் அந்த போரிலே அன்று மரித்து போனீரே, எழுந்தீரே, அந்த ஜெயித்தீரே, உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, சமாதானக்காரரே, என்னை தூக்கி தூக்கி சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி சமாதானக்காரரே, சர்வ வல்லவரே. ஹல்லேலூயா. அது வேற சரியா? சிலுவையில் அந்த போரிலேயா? அந்த போரிலே தானே? சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே, ஆனால் உயிரோடு எழுந்தீரே, ஜெயித்தீரே. சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே, சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே, உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே, உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, சமாதானக்காரரே. நீ சமாதானக்காரரே. அல்லேலூயா. சிலுவையில போர்ல பிசாசு ஜெயித்தான். எதற்கான? உலகத்தில் உள்ள எல்லா மனுஷனுக்காகவும். சொல்லுங்க, அப்படிதானே? உங்களுக்கா எனக்கா மட்டுமா? பிரத்யேகமாக ஒரு கூட்டத்தை வச்சிருந்தாரு தன்னுடைய சிந்தனையில இல்ல. யோவான் ஸ்நானன் சொன்னாரு,
இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற, உலகத்தில் உள்ள எல்லா மனுஷருடைய, பைபிள் இன்னொரு இடத்துல எபேசியர் நினைக்கிறார் சொல்றார், அவர் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் அவர்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் என்று சொன்னது. அப்ப இயேசு வந்தது உலகத்துக்காக வந்தாரு, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜனத்துக்காக வந்தாரு. இப்ப நாம என்ன செய்யணுமா? எருசலேம். அப்ப நீ எழுந்து நிக்கணும். இதுக்கு தான் உன்னை இதுக்காக தான் கர்த்தர் தெரிந்தெடுத்தாரு. அல்லேலூயா. அன்று சொல்றார்ல, ஊரில் ஒருவனும் வம்சத்தில் ஒருவனுமாக நான் உங்களை தெரிந்து கொண்டு சீயோனுக்கு உங்களை கொண்டு வரும்படி உங்களை அழைத்தேன்றாரு சங்கீதத்தில். ஊரில் ஒருவனும் வம்சத்தில் ஒருவனுமாக தெரிந்து கொண்டாராம். எங்களை நம்மை போல எத்தனை பேர் இருக்காங்க நம்ம பக்கத்தில்? கிடையாது. எங்க தெருவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிறிஸ்தவங்க நாங்கள் ஒருத்தங்க தான் இருக்கிறோம். அல்லேலூயா. இப்படி ஒருத்தர் ரெண்டு பேர் தான் கர்த்தர் தெரிந்தெடுத்தார். எதற்காக தெரிந்தெடுத்தார்னா, இந்த உலகத்தை கலக்க, அட்லீஸ்ட் உங்க பகுதியை கலக்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செய்ய, நீ தூசியை உதறி விட்டு எழுந்துரு. என்ன உனக்கா ஒரு பர்பஸ் இருக்குது. நீ என்ன செய்யணும்? எருசலேமுடன் பட்சமாய் பேசணும். பக்கத்துல உங்களுக்கு அன்பா பேசணும். பேசுவீங்களா? பேசுவீங்களா? சொல்லுங்க. உனக்கான போர் முடிந்து விட்டது. இப்படி சொல்லக்கூடாது. உனக்கான போர் முடிந்து விட்டது அப்படிலாம் சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? ஐயா, உன்னுடைய பாவத்துக்காக, சாபத்துக்காக, பிசாசுனுடைய உன்னை தொடர்ந்து வருகிற பிசாசு கிரைகளுக்காக இயேசு என்ன செய்தார்? சிலுவையில் தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறார்ப்பா. அதெல்லாம் அவசியம் இல்லை. போர் நடந்துச்சு, அதெல்லாம் அவசியம் இல்லை. அது தேவையான பின்னாடி சொல்லலாம். முதல்ல என்ன சொன்னது? உனக்காக இயேசு பலியானார். அல்லேலூயா. உனக்கான நோக்கம் இருக்குது. உன்னை தேவன் தெரிந்து கொண்டதான நோக்கம். அது மாத்திரமல்ல, நற்காரியங்களை சுவிசேஷமா சொல்லணும். வாசிங்க. அதே அதிகாரத்தில் 40 அதிகாரத்தில் ஏசாயா 40:4-5 வசனங்களை வாசிங்க. தாழ்த்தப்படும், சமமாக்கப்படும் என்றும் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவரும் காணும் கர்த்தரின் வாக்கு. போதும். என்ன செய்யணுமா? அடுத்து முதல்ல இயேசு உனக்கான போரை அவர் செய்து முடித்து விட்டார். வாழ்நாளெல்லாம் போராடுறான்லாம் வாழ்க்கையில. என்னது? வாழ்நாளெல்லாம் வீணாளாக வந்து போயிற்றே ஐயோ அப்படி ஒரு பாட்டு. என்னது? வாழ்நாளெல்லாம் வீண் நாளாக வந்து போயிட்டு. அப்படிதான் நிறைய மனுஷன் இருக்கான் இன்னைக்கு. எதுக்காக வந்தோம்? எதுக்காக பிறந்தோம்? ஏதோ இன்னைக்கு சாப்பாடு கிடைச்சிட்டு, ஏதோ பிள்ளைகளை பெத்துட்டோம், ஏதோ வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறோம். இல்ல, உங்களுக்கான ஸ்பெஷல் நோக்கம் இருக்குது. அல்லேலூயா. உனக்கான மாத்திரமல்ல, உனக்கானது உண்டு, நீ தெரிந்து கொள். மற்றவன்ட போய் சொல்லு, கர்த்தருடைய மகிமை உனக்கா வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும்படியாக. அல்லேலூயா. சொல்றல, பள்ளங்கள்லாம் என்ன செய்யப்படும்? நிரப்பப்படும். கோணலானவைகள் என்ன ஆகும்? செவ்வையாகும். உனக்காக, 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 உனக்காக அல்ல. நீ சொல்ல வேண்டியது, நீங்க வெளியே போய் சொல்ல வேண்டியது உனக்காக. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்முடைய பள்ளங்களை எல்லாம் நிரப்புவதற்கு, நாம் போகிற கோணலான வழிகளை நேராக்குவதற்காக தம்முடைய மகிமை வெளியரங்கமாக்கினார். அல்லேலூயா. சிலுவையில அவர் தன்னுடைய உயிரை கொடுத்தாரு. எதற்காக தெரியுமா? என் பள்ளங்கள் நிரப்பப்படும்படியாக.
சங்கீதக்காரர் சொன்னார், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் அவர் உன் மேய்ப்பராய் மாறட்டும். சொல்லுங்க பக்கத்துல. இதுக்கு தான் உங்களை எழும்ப சொல்றார் கர்த்தர். என்ன செய், நீ சொல்லு போய். உன் பள்ளங்களெல்லாம் நிரப்புவதற்கு கர்த்தர் இருக்கிறார். தரித்திரத்தில் இருக்கிறான், கடன்ல இருக்கிறான். சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க. பார்த்துட்டே இருக்காதீங்க. பார்த்துட்டே இருப்பதற்காக தேவன் உங்களையும் என்னையும் அழைக்கவில்லை. உனக்கு அலங்கார வஸ்திரத்தை உடுத்துகிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறாரு. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த நீங்க 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஏசாயா 52:2 பார்த்தீங்கன்னா, தூசியை உதறி விட்டு எழுந்துரு. அடுத்து, எருசலேமே வீட்டு அப்படிங்கிறாரு. வீட்டு இருக்கிறதுனா என்ன அர்த்தம் தெரியுமா? வீட்டு இருக்கிறதுனா அதாவது உட்கார்ந்து சாதாரண உட்கார்ந்து வீட்டு இருப்பதல்ல. சிங்காசனத்தில் ராஜா என்ன செய்கிறார்? சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறார் அப்படிமாங்க தெரியுமா? அவர் சொல்றாரு, எருசலேமே நீ வீட்டு இருக்க வேண்டியவள். அல்லேலூயா. ஆமா, சுவிசேஷம் சொல்வது தேவனுக்காக ஓடுவது சும்மா இல்லைங்க. உங்க குடும்பத்தை கர்த்தர் வீட்டிற்கு செய்வார், ராஜாவை போல மாற்றுவார். ஆமென். எப்ப நீங்க சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் உங்க மேல வச்ச ராஜாவின் அபிஷேகம் அது உங்களுக்குள்ள இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கணும். ஞாபகம் வச்சுக்கங்க. அல்லேலூயா. நான் சொல்றோம், ஆண்டவர் உன்னை அழைச்சிட்டாரு, ஆண்டவருக்குள்ள வந்துட்டே. நீ இப்போ உங்க மேல இருக்கிற அபிஷேகம் என்ன அபிஷேகம்? ராஜாக்களும் ஆசாரியர்களுமான அபிஷேகம் என்று நான் சொல்லுகிறேன். உங்க மேல அப்படிப்பட்ட அபிஷேகம் இருக்குது. எப்ப தெரியுமா அது வெளியே வரும்? எப்ப தெரியுமா வரும்? நீ எப்போ சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிக்கிறோ, எப்ப கர்த்தருக்காக ஓட ஆரம்பிக்கிறோ, அதான் கர்த்தருக்காக ஓடுறது. ஆமென். வெறும் சாப்பாட்டுக்கா இல்லைங்க தேவன் நம்மை தெரிந்தெடுத்தது. உன்னை வீட்டிற்கும்படியாக அழைத்திருக்கிறார். கைத்தட்டி அவரை துதிப்போம். நீ எப்போ இந்த ஆண்டவரை குறித்த சுவிசேஷ வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாயோ அப்பொழுது நீ வீட்டிற்கு ஆரம்பிக்கிறாய். உனக்கு அதிகாரங்கள் வருகிறது. உன்னுடைய நாவு அதிகார நாவாய் மாறுகிறது. உன்னுடைய ஆளுகை அதிகாரத்துக்குள்ள ஆளுகையா மாறுகிறது. உன்னுடைய ஆளுகை இயேசு கிறிஸ்து ஆளுகிறதை போல நீ ஆளுவாய் என்ற வாக்குத்தத்தின்படி நிச்சயமாவே தேவன் நம்மை ஆளுகை உள்ளவர்களாக மாற்றுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீ வீட்டிரு, நீ உட்கார்ந்து இருக்கக்கூடியவள் அல்ல. வெறுமனே நீ எந்திரிச்சிட்டேன்னா அடுத்து உன்னுடைய இடம் சிங்காசனம் தான், வீட்டு இருக்கிற இடம் தான். அநேகர் உன்னை கனம் பண்ணுவார்கள். அல்லேலூயா. அநேகர் உன்னை என்ன செய்வாங்க? கனம் பண்ணுவாங்க. பிச்சை எடுத்தவங்க எல்லாம் இன்னைக்கு ஊழியக்காரங்களாகி நம்ம ஆந்திரால என்ன ஒரு பாஸ்டர் ஏசனான்னு சொல்லி அவர் இறந்துட்டாரு. அவருடைய சாட்சி கூட மோகன் சிலாசர் சொன்ன அவர் ஒரு இது போட்டிருந்தார். அந்த பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று போட்டிருந்தாங்க. அவர் சாட்சி. நல்ல ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். அவருக்கு பைத்தியம் முடிச்சு, மனநலம் சரியில்லாமல் போய் பைத்தியம் முடிச்சு. அது என்ன கேசட் சிஸ்டர் ஞாபகம் இருக்கா இல்லையே? இல்லை, என்ன பேருங்கிறது ஞாபகம் இல்லைன்னா அந்த படம், அந்த ஷார்ட் ஃபிலிம் அதான். அவர் அது மனநலம் பாதிக்கப்பட்டு குப்பை தொட்டியில் போய் சாப்பாடு எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு அவர் போயிட்டார். குடும்பம் நல்ல குடும்பம், அம்மா அப்பாலாம் நல்ல வசதியானவங்க தான் ஓரளவு. தர்மமா கர்மம் நினைக்கிறேன். சரி, கர்மம் நினைக்கிறேன். அந்த ஏசனா, அவர் ஏசனா இல்லை, அவர் பேர். அவர் இந்து குடும்பத்தில் பிறந்தவர். பின்னாடி அவருக்கு ஏசனான்னு பேர் வைக்கிறாங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு. குப்பை தொட்டியில் போய் சாப்பாடு எடுத்து சாப்பிடுவார். அப்போ அவருக்கு ஒருத்தர் தேடி போய் சுவிசேஷம் சொல்லி அவர் வாழ்க்கை மாறி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள ரொம்ப அதிகமாக கடைசி அவர் பாருங்க, ஆண்டவருக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி பெரிய சபை. ஏசன்னா சபை என்று சொன்னால் அது ஆயிரக்கணக்கானவர் கொண்ட சபை. ஏராளமான இடங்களை பிடிச்சு போட்டு பெரிய சபையை கட்டி, ஒரு சபை பெரிய சபை, அதோடு கூட ஆந்திரா முழுக்க ஏராளமான இடங்கள்ல சபை. அவர் பெரிய பணக்காரர் ஆயிட்டார், அப்படிதான் சொல்லணும். கோடீஸ்வரம் தான் அவர். ஏன்னா அவ்வளோ கோடிக்கணக்கான பணங்கள் புரண்டு கொண்டே இருந்தால் அவங்க கோடீஸ்வரங்க தானே. ஊழியக்காரன் தான் சொல்லணும், கோடீஸ்வரன் சொல்லக்கூடாது.
ஆனால் கர்த்தர் கோடிகளை கொடுத்தபடினால சொல்றேன் நான். அவர் கையில கோடிகளை கர்த்தர் கொடுத்தார், பெரிய பெரிய சபைகளை கட்டினார். நான் இன்னொரு பாஸ்டர் கூட சொன்னேன், ஜோயல் தாமஸ் ராஜ் அப்படின்னு சொல்லி. அவர் ஆவடியில் இன்னைக்கு பெரிய சபையை கட்டியிருக்கிறார், 100 கோடி சபை. அந்த அவர் லோடுமேனாக இருந்தவர். லோடுமேன் பார்த்துருப்பீங்களா, வண்டியெல்லாம் மூடையை தூக்கி சுமப்பாங்க. அப்படி லோடுமேனாக இருந்தவர் கர்த்தரை பிடித்து கொண்டாருங்க. பேசிக் அதான் அடிப்படை. என்ன தெரியுமா? கர்த்தர் அவருடைய எல்லாவற்றுக்கும் காரணராக இருந்தார். அனுதினம் தேடுகிறது கர்த்தரை, அவருடைய வாழ்க்கை கர்த்தருக்காக. இப்படி வந்துட்டோம்னா உங்க குடும்பத்தை அப்படி மாற்றி பாருங்களேன். தேவனுக்காக எழுந்து நில்லுங்க. அவர் தம்முடைய மகிமை உங்களுக்காக விளங்க பண்ணுவாரு. அல்லேலூயா. நீங்க உங்களை வீற்றிருக்க பண்ணுவார். கோணலான பாதைகளை செவ்வையாக மாற்றுவார். அல்லேலூயா. உங்களுக்காக பள்ளங்கள்லாம் நிரப்படையுது. உங்களுக்காக சொல்லுகிற வார்த்தை இல்லை, இதே வார்த்தை நீங்க என்ன செய்யணும்? அதுக்காக சொல்றாரு, நீ எழுந்துரு, தூசியை உதறி விட்டு எழுந்துரு. உனக்கான ஜனங்கள் காத்து கொண்டு இருக்கிறாங்க. தேசத்துல, உங்க தெருவில், உங்க ஊர்ல உனக்கான ஜனங்கள் காத்து கொண்டு இருக்கிறாங்க. பவுலுக்கு பொழுதுபோக்கு என்ன தெரியுமா? சுவிசேஷம் சொல்றது, இயேசுவை சொல்றது, மரித்து உயிர் தெழுந்த இயேசுவை சொல்றதுதான் அவருடைய பொழுதுபோக்கு. அத்தனை பட்டணத்துல அவர் சும்மா நின்றுட்டு இருந்தாரு. சும்மா நிற்க முடியாம அவர் என்ன செய்ய ஆரம்பிச்சாராம்? வருவோர் போவருக்கெல்லாம், அது பெரிய சந்தை வீதி, கடை வீதி, வருவோர் போவருக்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்ல ஆரம்பித்தாராம். உங்க பொழுதுபோக்கு அது மாறட்டுங்க, மாற்றுங்க உங்க பொழுதுபோக்க, கர்த்தரை குறித்து சொல்ல ஆரம்பிங்க. அருமையானவர்களே, நீங்க உங்களை வீட்டிற்க செய்வார். எருசலேமின் திருப்தியான வாழ்க்கை உங்களுக்கு கொடுப்பாரு. அல்லேலூயா. பைபிள்ல 128 சங்கீதத்தில் பார்க்கிறோம்ல, நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். இப்போ நீங்களும் நானும் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை பார்க்கணும்னா நாம என்ன செய்யணும்? கர்த்தரை முழுமையா படிக்கணும். அவருடைய வேலையை நாம செய்ய ஆரம்பிக்கணும். உங்கள் கையில் அதை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க மாத்திரமல்ல, இப்போ செய்து கொண்டிருக்கிற இவர்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், இயேசு என்ற பெயரை பிடிச்சிட்டு நீங்க வந்துட்டீங்கன்னாவே உங்களுக்கான ஒரு பொறுப்பு என்னன்னா, நீ மற்றவரிடத்துல சொல்லி இயேசு கிறிஸ்துவை கொண்டு போ. நீ பட்சமாய் பேசி போர் முடிந்ததுன்னு சொல்லு. நீ பட்சமாய் பேசி அவனுக்காக கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக போகிறதுன்னு சொல்லு. பள்ளங்கள்லாம், உன்னுடைய பள்ளங்கள்லாம் என்ன செய்யப்பட போகிறது? நிரப்பப்பட போகிறதுன்னு சொல்லு. உன்னுடைய பாதைகள் குறுக்கு நெடுக்குமா, அது சாப நிறைஞ்ச பாதைகளா இருக்குதா, அதை செவ்வையான பாதையை மாற்றி தருகிற கர்த்தர் ஒருவர் உனக்காக சிலுவையில் தன்னுடைய உயிரை கொடுத்து விட்டார் என்று சொல்லு. பலியாகி எழுந்து விட்டார் என்று சொல்லு. ஹல்லேலூயா. அடுத்து இன்னொரு வசனம் கூட வாசிங்க, 49 வாசிங்க. அந்த ஏசாயா 49. உயர்ந்த பர்வதத்தில் ஏறு, இதோ உன் தேவன் என்று கூறு. நீ பயப்படாமல் கூறு. மற்றவங்களை பார்த்து சொல்லுங்க, இதோ உன் தேவன், இவர் தான் ஐயா தேவன். ரட்சிப்பை பிரசித்தப்படுத்து. இவர் இந்த பூமியில் ஆசீர்வதிக்கிறவர், பரலோகத்தில். அடுத்து நீங்க அடுத்து இது வாசி பார்த்தீங்கன்னா 40:10 வாசிங்க. அரசாளுவார், அவர் தான் அரசாளுகிறவர் என்று சொல்லு. அல்லேலூயா. முதல்ல உன் இருதயத்தில் வரணும், அவர் தான் அரசாளுகிறவர் என்று என்ன வரணும்? நம்ம இருதயத்தில் முதல்ல தரித்திருக்கணும். என் இயேசுதான் இந்தியாவை அரசாளும் இயேசுவே, நீர் என்றென்றும் வீற்றிருப்பீர். இந்தியாவை அரசாளும் இயேசுவே, நீர் என்றென்றும் வீற்றிருப்பீர். ஆளுகைகள் அகன்று போகும், வல்லமைகள் மாறி போகும், என்றென்றும் வீற்றிருப்பீர். நீரோ என்றென்றும் வீற்றிருப்பீர். இந்தியாவை அரசாளும் இயேசுவே, நீர் என்றென்றும் வீற்றிருப்பீர். இந்தியாவை அரசாளும் இயேசுவே, நீர் என்றென்றும் வீற்றிருப்பீர். ஆளுகைகள் அகன்று போகும், வல்லமைகள் மாறி போகும், என்றென்றும் வீற்றிருப்பீர். நீரோ என்றென்றும் வீற்றிருப்பீர். இந்தியாவை அரசாளும் இயேசுவே,
நீர் என்றென்றும் வீற்றிருப்பே. இந்தியாவை அரசாளும் இயேசுவே, நீர் என்றென்றும் வீற்றிருப்பே. அப்ப அவருடைய ரட்சிப்பை கூறு, அவர்தான் அரசாளுகிறவர் என்று சொல்லு. முதல்ல உன் இருதயத்தில் வரணும். ஏற்கனவே சொன்னது போல, என்னது எத்தனை பேர் இதயத்தில் இருக்கு? இயேசுதான் எல்லாவற்றையும் அரசாளுகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறீங்களா? இது அங்க போய் சொல்லு, இயேசுதான் அரசா. உன் வாழ்க்கையை மாற்ற அவரால் தான் முடியும். இந்த உலகத்தில் நிறைய காரியங்கள் இருக்குது, நிறைய வல்லமைகள், நிறைய கர்த்தத்துவங்கள் இருக்குதா இல்லையா? அநேக கர்த்தாக்கள் இருந்தாலும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இருக்கிறார் சொல்லி பவுல் சொல்லுகிறார். எனவே நிறைய கர்த்தத்துவங்கள் இருக்குது, நிறைய ஆளுகைகள் இருக்குது. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலான ஆளுகை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி, எல்லார் கரங்களை தட்டி, இந்தியாவை அரசாளும் இயேசுவே, நீர் என்றென்றும் வீற்றிருப்பே. இந்தியாவை அரசாளும் இயேசுவே, நீர் என்றென்றும் வீற்றிருப்பே. ஆளுகைகள் அகன்று போகும், வல்லமைகள் மாறி போகும், என்றென்றும் வீற்றிருப்பே. நீரோ என்றென்றும் வீற்றிருப்பே. இந்தியாவை அரசாளும் இயேசுவே, நீர் என்றென்றும் வீற்றிருப்பே. சொல்லுங்கள் எல்லாரும், இந்தியாவை அரசாளும் இயேசுவே, நீர் என்றென்றும் வீற்றிருப்பே. ஆளுகைகள் அகன்று போகும், வல்லமைகள் மாறி போகும், என்றென்றும் வீற்றிருப்பே. நீரோ என்றென்றும் வீற்றிருப்பே. இந்தியாவை மாத்திரமல்ல, இந்த சர்வலோகத்தையும் அரசாளுகிறவர் அவர்தான். ஆமா, அந்த எண்ணம் எனக்கு வேணும். எவ்வளவு பெரிய விக்கிரகத்தின் வல்லமை, எவ்வளவு பெரிய பிசாசா இருந்தாலும் சரி, அவருடைய ஆளுகை கும்பா உண்மை இல்லை. அதான் எங்களுடைய எண்ணம். ஆமென். இதே எண்ணம் உங்களுக்குள்ள வரணும். அவரை தடுத்து நிறுத்துகிறவன் யாரும் இல்லை. அவருடைய வல்லமைக்கு மேலாக கிரியை செய்கிறவர்கள், கிரியை செய்கிற ஆளுக இல்லைன்னு எத்தனை பேர் ஆணித்தரமா விசுவாசிக்கிறீங்க? கையை வச்சு சொல்லுங்க பார்ப்போம். உண்மைதானா? ஆணித்தரமா விசுவாசிக்கிறீங்களா? நீங்க தான் உலகத்துக்கு. நம்முடைய விசுவாசமே அவர் தான் அரசாளுகிறார் என்றால் என்னை அவர் தான் அரசாளுகிறார். இந்த பூமியில் உள்ள எல்லா சகல சூழ்நிலைகளையும் இந்த தேவன் தான் அரசாளுகிறார். உங்களுக்காக எனக்காக சூழ்நிலை மாற்றுகிறவர். இதை நாம் கேள்விப்படுறதில்லை. மற்ற இடத்துல போய் என்ன செய்யணுமா? ரட்சிப்பை பிரசித்தம் பண்ணு. அவர் ரட்சிப்பை என்ன செய்யணும்? அவர் தான் சர்வத்தையும் ஆளுகை செய்கிறார், அவர் தான் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சொல்லு. வாசிங்க திரும்ப அந்த 9-10 வசனங்களை வாசிங்கம்மா. 40 அதிகாரம் ஏசாயா. நீ சுவிசேஷகி, நீ சுவிசேஷகன் என்றாலே உனக்கு உயர்ந்த பர்வதம் இருக்கிறது. ஹல்லேலூயா. உனக்கு திறமை இருக்குதோ இல்லையோ தேவையில்லை. இயேசுவை குறித்து சொல்லணும்னு முடிவெடுத்தியா, சொல்ல ஆரம்பிச்சிட்டியா, உனக்கென்று உயர்ந்த பர்வத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். வாசிங்க, நீ உயர்ந்த பர்வத்தில் ஏறு. நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு, பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணத்தை நோக்கி இதோ உங்கள் தேவன் என்று கூறு. பராக்கிரமசாலியாய் வருவார், அரசாளுவார். அவர் அரசாளுகிறார். நமக்கான பலன் அவர் கையில் இருக்கிறது. அல்லேலூயா. உங்களுக்கான பலன் அவர் கையில் இருக்குது. நீங்க வெளியே போய் சொல்ல வேண்டியது, உங்களுக்கான பலன் அவர் கையில் இருக்குதுங்க. நீங்க இவர் அரசாளுகிறார் என்று நம்புவீர்கள் என்றால், இந்த ராஜரீகத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால், இயேசுவே நீர் என்னை ஆளுகை செய்யும் என்று சொல்லுவீர்கள் என்றால், அதை விரும்புவீர்கள் என்றால், அதை எதிர்பார்ப்பீர்கள் என்றால், நீங்களும் அரசாளுவீர்கள். இயேசு சொன்னார்ல, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். என்னது? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். எனவே பிரியமானவர்களே, நாம கர்த்தர் இயேசு அவர் இருக்கிற இடத்துல நம்ம வைக்கணும்னு நினைக்கிறவர். ஹல்லேலூயா. ஞாபகம், இந்த பூமியில இருக்கிறவரை கர்த்தர் இயேசு அவர் பெரிய ஸ்தானங்களை சுதந்திரிக்கல. அவர் தன்னுடைய அதிகாரத்தை வெளிப்படுத்தினாரு, வல்லமை வெளிப்படுத்தினாரு,
பிசாசுக்கு விரோதமா காரியங்களை செய்தாரு, ஜனங்களை டீச் பண்ணாரு, எல்லாம் செய்தார். ஆனா அவர் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் போய் இருக்கல. ஆனால் அவரை பின்பற்றினவர்கள் எல்லாருமே உயர்ந்த ஸ்தானத்துக்கு போனாங்க. தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த அதிகாரியும் மரியாதை கொடுத்து கனம் பண்ணி ஒரு இடத்துல உட்கார வைக்கல, ஒரு ஸ்தானத்தில் உட்கார வைக்கல. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர்கள் எல்லாம் பெரிய பெரிய ஸ்தானங்களுக்கு போயிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதனால இயேசு சொன்னார், நான் எங்க இருக்கிறேனோ அங்கே ஊழியக்காரன் இருப்பான், அவனுக்கு மரியாதை கிடைக்கும். நான் இப்போ சொல்லியிருக்கேன் தெரியுமா? அவர் பேர் என்ன பேர்? பில்லி கிரகாம், ஊழியக்காரர். பில்லி கிரகாம் அவர் இருந்தவரை இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. அந்த நாட்கள் நான் கேள்விப்பட்ட சம்பவத்தை சொல்கிறேன். அவர் இருந்தவரை அந்த 5 வருஷம் ஆட்சி முடிஞ்சு அடுத்த அதிபர் வருவாங்க தெரியுமா? அடுத்த ஜனாதிபதி வருவாங்க. வரும்போது அந்த புதுசாக அந்த பார்லிமெண்ட் ஆரம்பிக்கும். அந்த டே அன்றைக்கு அவரை கூப்பிட்டு, பில்லி கிரகாம் அவர் ஒரு ஊழியக்காரர், அவரை கூப்பிட்டு, உலக புகழ்பெற்ற ஊழியக்காரர், அவரை கூப்பிட்டு அவர் பிரசங்கம் பண்ணி அவர் ஜெபம் பண்ணி தான் அந்த வருஷம் அந்த பார்லிமெண்ட்டை, அந்த 5 வருஷம் பார்லிமெண்ட்டை ஆரம்பிச்சு வைக்கிறது அவர் தான் ஆரம்பிச்சு வைப்பாராம். அமெரிக்க பாராளுமன்றம் என்பது அது மிகப்பெரிய மதிப்பு வாய்ந்த ஒரு பாராளுமன்றம். அங்கே இவர் தான் பில்லி கிரகாமை கூப்பிட்டு தான் அவங்க ஜெபம் பண்ணி தான் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா கர்த்தருக்கு கொடுக்கிற கணம் கர்த்தருக்காக பில்லி கிரகாம் மேலே வருகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் ஊழியக்காரர்கள் கனம் பண்ணுறாங்க. ஒரு சில கனவீனம் பண்ணுவாங்க, அது வேற விஷயம். அநேகர் ஊழியக்காரன் என்ன செய்வாங்க? கனம் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு கொடுக்குற மதிப்பா? இல்லை. யாருக்கு கொடுக்குற மதிப்பு? கர்த்தருக்கு கொடுக்குற மதிப்பு. அவருடைய அபிஷேகம் எங்க மேல இருக்குது, அவருடைய வல்லமை எங்க மேல இருக்குது. அவருடைய சுவிசேஷத்தை சுமந்து செல்லுகிறோம், அவருடைய வார்த்தைகளை சுமந்து செல்லுகிறோம், அவருக்காக ஜனங்களை ஆதாயப்படுத்துகிறோம், அவருக்காகவே வாழ்க்கை வாழுகிறோம். எனவே அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை எனக்கு. we are the ambassadors of Christ and we are the ambassadors of peace. அல்லேலூயா. நாங்கள் சமாதானத்துக்கு தூதுவர்களாக இருக்கிறோம், சமாதான தேவனாகிய கிறிஸ்துவுக்கும் தூதுவர்களாக இருக்கிறோம். எனவே அந்த மரியாதை. எனவே எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நான் சொல்றேன், தேவன் அரசாளுகிறார் இந்த பூமியை. அவர் அரசாளுகிற அப்படினாலே அவருடைய வார்த்தை யாருடைய வாயில இருக்கிறதோ, அவரை குறித்த சிந்தனை யாரெல்லாம் நிரப்பி வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு அவருக்குரிய அந்தஸ்து கொடுக்கப்படும். நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு அந்தஸ்து வேணுமா? இதுவரை நீங்க மதிக்கப்படாத ஒரு இடத்துல இருக்கலாம், உங்க குடும்பம் மதிக்கப்படாத ஒரு இடத்துல இருக்கலாம். இந்த நாள்ல இயேசுவுக்கு அவங்க முழுசுமா ஒப்பு கொடுங்க. இயேசுவின் வார்த்தை சுமந்து செல்வதற்கு ஒப்பு கொடுங்க. இயேசுவின் ஊழியத்துல கொஞ்சமேகினும் பயன்படுவதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களை முழுக்க சொல்லல, கொஞ்சமேனு பயன்படுவதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஆளுக உங்க மேல. அவர் சொல்லுவாரு, எருசலேமே நீ என்ன செய், நீ வீற்றிரு. அல்லேலூயா. உனக்குரிய சிங்காசனம், உனக்குரிய மேன்மை, உனக்குரிய உயர்வு, உனக்குரிய அந்தஸ்து எல்லாமே உனக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. உலக பிரகாரமா நீங்க ஒருவேளை தாழ்த்தப்பட்டிருக்கலாங்க. ஆனால் அந்த கிறிஸ்துவனிடத்தில் நான் சொன்னேன்னு, அந்த ஏசான இந்த ஊழியக்காரர் அவர் மிகப்பெரிய பாஸ்டர் ஆயிட்டார். சென்னையில் பாஸ்டர் சொன்னேன், ஆவடியில் ஏசிஏ சர்ச் பாஸ்டர் சொன்னேன். இன்னும் அநேகர் சொல்றேன். ஜாய்ஸ் மேயர் என்று சொல்லி ஒரு அம்மாவை குறித்து சொன்னேன். இன்னைக்கு உலகமெல்லாம் அவங்களுடைய செய்தி போய் கொண்டு இருக்கிறது. அவர்கள் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவங்க, பண கஷ்டம் உள்ள குடும்பத்தில் பிறந்தவங்க, நிறைய பாடுகள் பிரச்சனைகள் அவங்க அனுபவித்தார்கள். ஆனா இப்போ ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கையில் எடுத்து அதற்காகவே தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நடக்கிறதுக்கு என்ன தெரியுமா? ஆயிரக்கணக்கான கோடிகள் அவர்கள் தேசங்களுக்கு கொடுத்து உதவி கொண்டிருக்கிறார்கள். கைத்தட்டி அவரை துதிப்போம். என்னது என்னது? தேசங்களுக்கு சொல்லுங்க. ஜாய்ஸ் மேயர் தேசங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜாய்ஸ் மேயர் எத்தனை பேருக்கு தெரியும்? ஜாய்ஸ் மேயர் தெரியுமா? தேசங்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடிகள் கொடுக்கிறாங்க. எப்படி நடந்தது தெரியுமா? அவர்கள் வாயில கர்த்தரை உயர்த்தும் துதி, கைகளில் இருவரும் கற்குள்ள பட்டயம். இது வந்துச்சு, அவருடைய நிலைமையை மாறிவிட்டது.
ஹல்லேலூயா. எனவே ஆண்டவர் சொல்றாரு, நீ தூசியை உதறி விட்டு எழுந்து. தூசி, அநேகர் மேல தூசி விழுந்து அதிலே அப்படி விழுந்து கிடக்குறாங்க. உணர்வே இல்லாம, பிரக்ஞை இல்லாம கிடக்குறாங்க. நான் என்ன செய்யணும், ஏது செய்யணும்? பாவமாகிய தூசி, உலக ஆசை, உலக பந்தம், வீட்டுக்காகவே குடும்பத்துக்காகவே வாழ்வாங்க. சில பேர் குடும்பத்துக்காக வாழ்ந்தா உங்களுக்கு கிரீடத்தை தர மாட்டாங்க. நீங்க இயேசுக்காக வாழ உங்களை ஒப்பு கொடுங்க, அப்புறம் குடும்பத்துக்காக வாழுங்க. இயேசுக்காக வாழ்றவன் குடும்பத்துக்காக என்ன செய்வாமே, கண்டிப்பா காரியங்களை செய்து கொண்டுதான் இருப்பான். குடும்பத்தை அனாதரவா விட சொல்லி இயேசு சொல்ல. ஆனால் ஃபர்ஸ்ட் யார் தெரியுமா? உன் பிள்ளை இல்ல, உன் கணவர் இல்ல, உன் மனைவி இல்ல. ஃபர்ஸ்ட் யார் தெரியுமா? கர்த்தர். ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் கர்த்தர் தான். எனவே இப்படி ஒப்பு கொடுங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தூசியை உதறிவிட்டு இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் உங்க மேல தூசியை போல விழுந்து உங்களை அப்படியே அமுக்கி வைத்துக் கொண்டிருக்கிறது. குடும்பத்தை பற்றிய பாரங்கள், பிள்ளைகளை குறித்த பாரங்கள், பணத்தை குறித்த பண ஆசைக்காக, பணத்துக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. நீங்க ஓடுவது தவறில்ல, ஆனால் கர்த்தருக்கான காரியங்களை செய்துவிட்டு நீங்க எவ்வளவு நாள் பணத்துக்காக ஓடுங்க, நல்லது. ஆனா கர்த்தரை விட்டுட்டு பணத்துக்காக ஓடுறீங்க தெரியுமா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ 1000 சம்பாதிச்சாலும் சரி, கோடி சம்பாதிச்சாலும் அது பண ஆசை பாரு கர்த்தர். அல்லேலூயா. என்னது? கர்த்தருக்கான காரியங்களை செஞ்சுட்டு நீங்க எவ்வளவு நாள் தேவனுக்காக உழைக்கலாம். ஒரு ஜெபம், ஊழியம், சபைக்கு போறது, இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு ஆண்டவருக்காக எவ்வளவு உழைச்சாலும் சம்பாதிச்சாலும் அது பண ஆசை இல்லை. ஆனால் தேவனுக்குரிய காரியங்களை விட்டு விட்டு பணத்துக்காக மாத்திரமே ஓடுறீங்க பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் கர்த்தர் சொல்லுவாரு பண ஆசை. அந்த பண ஆசை தான் எல்லா தீமைக்கும். எனவே கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய ஆவியான சொல்லுகிறத உங்களோடு கூட சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த நாள் ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுங்க. இத்தனை நாள் தேவனுக்காக அல்லாமல் மற்ற காரியங்களுக்காக ஓடி வெறுமையை கண்டீர்கள். இந்த நாள்ல தூசியை உதறி விட்டு எழுந்திருங்க, பாவத்தை விட்டு எழுந்திருங்க, உலகத்தை விட்டு எழுந்திருங்க, பண ஆசையை விட்டு எழுந்திருங்க, தேவனுக்காக ஓட ஆரம்பிங்க. அலங்கார வஸ்திரங்கள் உங்கள் மேல வரும். எருசலேமுக்கான சிங்காசனத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்து நீ வீற்றிரு என்று சொல்லி உனக்கான உயர்வை கொடுப்பாரு. மாத்திரமல்ல, இதையெல்லாம் நீ வெளியே போய் சொல்லணும். பற்றமாய் பேசி, பற்றமாய் பேசி, உனக்கான போர் முடிந்த, உனக்காக இயேசு சிலுவையில் மரித்தார் என்பதை சொல்லுங்க வெளியே. இதுதான் உங்க வேலை. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் வந்து காலை வேளையில சொன்னது, தூசியை உதறி விட்டு எழுந்திரு. எபேசியர்ல அவர் சொல்றாரு, நீ தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது உன்னை கிறிஸ்து பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி. கிறிஸ்துவின் பிரகாசம் மேல வரணுமா? இப்போ உன் மேல இருக்க கிறிஸ்துவின் பிரகாசமா? யோசித்து பாருங்க. ஒருவேளை நீங்க வசதியா இருக்கலாம், வாய்ப்புகளோடு இருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவை விட்டு தூரமா இருந்தீங்கன்னா அது கிறிஸ்து தந்த பிரகாசம் அல்ல, அல்லது கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளுகிற பிரகாசம் அல்ல. நல்ல உழைப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீங்க மட்டும் போதும், நீங்க மட்டும் போதும் ஏசப்பா, நீங்க மட்டும் போதும் ஏசப்பா, வேறொன்றும் இங்கு வேண்டாம் ஐயா. 1000 கோடி செல்வம் என்றாலும் உந்தனின் மதிப்புக்கு ஈடாகிடுமோ? 1000 கோடி நீங்க மட்டும் போதும் ஏசப்பா, நீங்க மட்டும் போதும் ஏசப்பா. அழியும் உலக செல்வத்துக்காக அழியா செல்வத்தை விட்டு விடுவேனோ? அழியா செல்வத்தை விட்டு விடுவேனோ? நீங்க மட்டும் போதும் ஏசப்பா, செல்வம் என்றாலும்
1000 கோடி செல்வம் என்றாலும் நீங்க மட்டும் போதும் ஏசப்பா, நீங்க மட்டும் போதும் ஏசப்பா. ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுக்கலாமா? வேற ஒன்று வேண்டாம், நீங்க போதும். அவர் உங்களை வீற்றிருக்க செய்வாருங்க. உங்களுக்கான மேன்மை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார், நன்மையை கொடுப்பார். அவருடைய மகிமை உங்க வாழ்க்கையில் வெளியரங்கமாகும். ஒப்பு கொடுங்க. இது அப்படியே சொல்ல ஒப்பு கொடுங்க. ஜனங்களிடத்துல சொல்ல, உங்க பக்கத்துல, உங்க தூரத்துல, உங்களுக்கு நண்பர்கள், சொந்தங்கள், பந்தங்கள். இயேசு அரசாளுகிறான்னு சொல்லுங்க, ராஜரீகம் பண்ணுகிறான்னு சொல்லுங்க. சர்வத்தையும் அவருடைய கரம் தான் ஆளுகிறது சொல்லுங்க. உங்களை பைத்தியக்காரங்க நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம், உங்களை விவரம் தெரியாம பேசுறாங்க நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம். ஆனா இது உங்க இந்த வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து வர வரதான் தேவன் உங்களை வீற்றிருக்க பண்ண போகிறார். இயேசு சொன்னார்லாம், நான் இருக்கிற இடத்துல என் ஊழியக்காரன் இருப்பான்னு சொல்லி. அவருக்குரிய செல்வாக்கான இடம், அவருக்குரிய ஆசீர்வாதமான இடத்துல உங்களை உட்கார வைப்பாரு. கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்காம நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவை நன்றியோடு துதிக்கிறேன். உடைய பிள்ளைகள் உமக்கென்று ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. நாலு ஆண்டவரே, உங்களுடைய இருதயத்தை நீங்க பாருங்கப்பா. யாரெல்லாம் ஒப்பு கொடுத்திருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் நீங்க பயன்படுத்துங்க. ஆண்டவரே, எருசலேமோடு பட்சமாய் பேசட்டும். அவங்க போர் முடிந்தது என்று சொல்லட்டும். ஆண்டவரே, இயேசு உனக்காக ஒரு போரை நடத்தி முடிச்சாரு. உனக்கான ஆசீர்வாதம் தயாரா இருக்குது, உனக்கான நல்ல வாழ்க்கை தயாரா இருக்குது, உனக்கான நன்மைகள் தயாரா இருக்கிறது என்பதை சொல்லட்டும். பக்கத்தில் இருக்கவங்களுக்காக அவங்க எல்லாம் உம்மிடத்துல வரட்டும், நல்ல வாழ்க்கையை பெற்றுக் கொள்ளட்டும். ஐயா ஆண்டவரே, கல்வாரி அன்பை காணாமல் சோர்ந்து போயிருக்கிற அநேகர் உண்டு, இளைத்து போயிருக்கிற அநேகர் உண்டு, தரித்திரத்தில் இருக்கிற அநேகர் உண்டு. ஆசீர்வதிக்கிற தேவன் இருக்கிறார் என்பது தெரியல அவங்களுக்கு. அவர் தான் அந்த பூமியை அரசாளுகிறார் என்று தெரியல. அவர் கரத்துல போயிட்டான், என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் நன்மையாகும் தெரியலையே. எங்க ஜனங்கள்லாம் பயன்படுத்துங்கப்பா. சொல்லுங்க ஆண்டவரே, என்ன பயன்படுத்தும் சொல்லுங்க, என்ன பயன்படுத்தும் சொல்லுங்க. வாய் திறந்து சொல்லுங்க, என்னை பயன்படுத்தும். எங்க ஜனங்களை பயன்படுத்தும். போர் முடிந்ததுன்னு சொல்லட்டும். உனக்கான மகிமை வெளியரங்கமாகி இருக்கிறது, கர்த்தர் வெளியரங்கமாக்கி இருக்கிறான்னு சொல்லட்டும். அவர் தான் அரசாளுகிறார் என்று சொல்லட்டும். அவருடைய ரட்சிப்பு பெரியது, அந்த ரட்சிப்புல உனக்கு எல்லாம் இருக்கிறன்னு சொல்லட்டும். எங்க ஜனங்களை பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வரல் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்முடையவரோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா. வானத்தின் மீது வருவார், வானத்தின் மீதில் வருவார், தூதர்கள் சூழ ராஜனாக மகிமையோடு வேகம்